பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் கறவை மாடுங்க தான். ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா கறவை மாடுங்க தான் இந்த ஏரியா ஃபுல்லாக. எவ்வளோ ஜெர்சி மாடுங்க நிற்கிது பாருங்க. ஜெர்சிங்க நல்லா அழகான ஜெர்சி. இது மட்டும் இல்லை, இன்னும் அந்த பக்கம் நிறைய ஜெர்சி இருக்கும். இதே கலரில் தான் இருக்கும் அழகாக. ஜெர்சி மாடுங்க. அந்த பக்கம் ஆட்டு சந்தையும் நடக்கும். உள்ளே போய் பார்க்கலாம். எல்லாம் வந்து ஆல்ரெடி வந்து சேல் ஆயிடுச்சுங்க. தலவாக்குளங்க மாட்டு சந்தை, திருவண்ணாமலை மாவட்டம். திருவண்ணாமலைலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் வருங்க, விழுப்புரம் ரூட்டில். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்து இந்த தலவாக்குளம் மாட்டு சந்தை வந்து நடக்கும். நிறைய மாடுங்க. காலையில் 3 மணிக்கே ஸ்டார்ட் ஆகுதுங்களாங்க. ஒரு 5 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு நினச்சேன். பார்த்தோன்னா 3 மணிக்கே வந்து ஸ்டார்ட் ஆகிடுதான் இது சந்தை. நாலு லிட்டருங்க ஒரு நாளைக்கு. 4 லிட்டர் கறக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஒரு வேலைக்கு 2 லிட்டர் கறக்குதான். சூப்பர் 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 சூப்பர். கண்ணுக்குட்டியோட இருக்கு. எல்லாம் வயசான மாடுங்க ஃபுல்லா. இந்த கண்ணுக்குட்டிங்க எல்லாமே இருக்கு உள்ள. நிற்கிறது எல்லாம் ஜெர்சி மாடுங்க தான். கசா கசா கசான்னு இருக்குங்க ஏரியா ஃபுல்லாக. கண்ணுக்குட்டிங்க பாருங்க, நிறைய கண்ணுக்குட்டிங்க இருக்குது பாருங்க. ஃபுல்லாக ஒரு 12,000 கண்ணுக்குட்டிங்க வந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபுல்லாக. நல்லா அருமையான கண்ணுக்குட்டிங்க. இங்கே நிற்கிறது எல்லாமே அந்த ஜெர்சி கண்ணுக்குட்டிங்க தான் ஃபுல்லாக நிற்கும் பாருங்க. எல்லாம் சைஸ் வாரியாக நிற்குது. தலவாக்குளம் மாட்டு சந்தை பாருங்க. இங்கே எவ்வளோ நிற்குது பாருங்கள் மாடு கண்ணுக்குட்டிங்க. தலவாக்குளம் மாட்டு சந்தை. இங்கே நடக்கவே முடியலைங்க, கசகசான்னு இருக்கு. எவ்வளோ அழகா இருக்கு, அழகான கண்டுபிடிங்களா. எவ்வளோ ஜம்முன்னு இருக்குதுயா, சின்ன கண்டுபிடியா. எத்தனை நாள் ஆச்சு போட்டு? 15 நாள் ஆச்சு. இங்கே ஒரு கண்டுக்குட்டி. எவ்வளோ ப்ரோ சொல்லிருக்கியா? 45. பால் ப்ரோ எவ்வளோ கறக்கும்? 10 லிட்டர் ஒரு நாளைக்கு. 10 லிட்டரா? சரி, 10 லிட்டர் கறக்குதாங்க.
இந்த மாதிரிண்ணா இது எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 45. இது ஒரு 10 லிட்டர் கறக்குமாண்ணா? இது ஒரு 10 லிட்டர் கறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டுபிடிச்சோட மாடு பாரு. நல்லாவே இருக்குதுங்க, கண்ணுக்குட்டியோட இருக்குதுங்க. சூப்பரா திருவண்ணாமலை மாவட்டம் ப்ரோ. விழுப்புரம் ரோட்டில் திருவண்ணாமலைலேருந்து ஒரு 13-14 கிலோமீட்டர் வருது ப்ரோ. திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட். ஜெர்சி மாடு வாங்குறவங்களுக்கு இந்த சந்தை ஒர்த்தாக இருக்கும் ப்ரோ. ஜெர்சி மாடு தான் அதிகமாக வரும். ஜெர்சி மாடுங்க, கலப்பின மாடுங்க, ஜெர்சிலே கலப்பின நாட்டு கிராஸ் இதெல்லாம் வருது இல்லை, அதெல்லாம் வந்து அதிகமாக வந்து இந்த சந்தையில் வந்து கிடைக்கும். எந்த பக்கம் திரும்பினாலும் இது இந்த மாதிரி மாடுங்க தான் வந்து உங்களுக்கு நிறையா வரும். செம்மையாக இருக்கும் மாடுங்கள்லாம். கண்ணு மாடும் சரி, உங்களுக்கு சென மாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வருதுங்க. வீட்டுக்கு கறவை மாடு வாங்கினோன்னா இந்த சந்தை ஒரு பெஸ்ட்டு சந்தையாக இருக்கும். மாட்டு சந்தை மட்டும் இல்லை, அந்த பக்கம் ஆட்டு சந்தை நடக்குது, கோழி எல்லாமே நடக்குது. இது ஒரு 10 மணி வரைக்கும் இந்த சந்தை நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. காலையில் ஒரு 3 மணிக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுதான். ஸோ 3 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி ஒரு 10 மணி வரைக்கும் இந்த சந்தை வந்து நடக்குது. நல்ல தரமான மாடுங்கள்லாம் இருக்குது பாருங்க. நல்ல ஜெர்சி, நல்ல அழகான மாடுகள். கலரெல்லாம் வந்து பாருங்கள், ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கலர் ஜெர்சிலே. நல்லா ஒரு 30 ரூபா 25 ரூபா மாட்டு சைஸுக்கு அந்த மாதிரி இருக்குது. நல்லா பெரிய மாடு, நல்லா தரமான மாடு இருந்துச்சுன்னா 40 ரூபா 50,000 கூட மாடு போகுது. 40 ரூபா சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாடு. இங்கே ஒரு மாட்டு வியாபாரம் நடந்துட்டு இருக்கு பாரு. எவ்வளோ சொல்லிருக்கானா? அழகான மாடு இங்கே ஒன்று நிற்குது பாருங்க. இதெல்லாம் சூப்பராக அருமையாக இருக்குது இந்த மாதிரி மாடு. கண்ணுக்குட்டி, அழகான கண்ணுக்குட்டி. எவ்வளோ ப்ரோ சொல்லியிருக்கீங்க? 45. இது என்ன கிராஸா? கிர் கிராஸா? பாலெல்லாம் ப்ரோ எவ்வளோ கிடைக்கும்? புரியல. ஒரு வேலைக்கு 4-5 10 லிட்டர் கிட்டத்தட்ட கறக்கு. 45 ரூபாங்க ஒரு நாளைக்கு. வந்து ஒரு வேலைக்கு 4-5 இந்த மாதிரி வந்து பால் வந்து கறக்குது சொல்லியிருக்காங்க. 45 ரூபா கண்ணுக்குட்டியோடு இருக்குது.